ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சேர்ந்து ஒரு செம்ம ஜாலியான டாபிக் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? பரப்பளவு, அதாவது ஏரியா. சரி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இருக்கீங்களே, உங்க ரூம், அதுக்குள்ள எவ்ளோ இடம் இருக்கு? இல்ல உங்க கையில இருக்கிற ஒரு சாக்லேட் பார், அதுக்குள்ள எவ்ளோ ஸ்பேஸ் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த உள்ள இருக்கிற ஸ்பேஸுக்கு ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு. அதுதான் ஏரியா. தமிழ்ல நம்ம இத பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். ஒரு ஷேப்குள்ள இருக்கிற அந்த காலி இடம் தான் ஏரியா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஸ்கொயர், அதாவது சதுரம். இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இதோட எல்லா சைட்ஸும், அதாவது எல்லா பக்கங்களும் ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்கும். இதோட ஏரியாவை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் ஈஸி ஃபார்முலா இருக்கு. ஏரியா ஈக்குவல்ஸ் சைடு இன்டூ சைடு. உதாரணத்துக்கு ஒரு சைடு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ 5 பெருக்கல் 5 என்ன வரும்? 25. சூப்பர். ஆனா வெயிட், இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஆன்சரை எப்பவும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ்ல, அதாவது SQCMனு தான் சொல்லணும். இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போற ஷேப் ரெக்டாங்கிள், அதாவது நீலச்சதுரம். இதுல பாத்தீங்கன்னா லென்த், அதாவது நீளம், அப்புறம் பிரெத், அதாவது அகலம்னு ரெண்டு வேற வேற அளவுகள் இருக்கும். இதோட ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிள் தான். ஏரியா ஈக்குவல்ஸ் லென்த் இன்டூ பிரெத். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா போதும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு லென்த் 8 சென்டிமீட்டர், பிரெத் 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ 8 பெருக்கல் 4 என்ன வரும்? 32. ஃபென்டாஸ்டிக். இதையும் எப்படி சொல்லணும்? கரெக்ட், 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ். அந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் மறந்துடவே கூடாது. அடடா, இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்தா என்ன பண்றது? இதோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கவலையே வேணாம், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட சீக்ரெட் என்னன்னா, முதல்ல இந்த பெரிய ஷேப்பை நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸாவோ இல்ல ஸ்கொயர்ஸாவோ பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன ஷேப்புக்கும் தனியா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபைனலா கண்டுபிடிச்ச எல்லா ஏரியாவையும் ஒன்னா கூட்டிரணும். அவ்வளவுதான். ஓகே, வாங்க செஞ்சு பார்க்கலாம். நம்மளோட எல் ஷேப்ல இருக்கிற மொதல் ரெக்டாங்கிள் பாருங்க. அதோட அளவு 4 மீட்டர் பை 5 மீட்டர். ஸோ 4 பெருக்கல் 5 20 ஸ்கொயர் மீட்டர்ஸ். கிரேட், பகுதி ஓவர். இப்போ ரெண்டாவது ரெக்டாங்கிள், அதோட அளவு 3 மீட்டர் பை 1 மீட்டர். ஸோ 3 பெருக்கல் 1 என்ன வரும்? 3 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஆசம்! ரெண்டாவது பகுதியும் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ கடைசி ஸ்டெப். ரெண்டு ஏரியாவையும் கூட்டணும். 20 + 3 23. அப்போ மொத்த ஏரியா 23 ஸ்கொயர் மீட்டர்ஸ். சரி, இந்த 3 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஏரியானா ஒரு ஷேப்குள்ள இருக்கிற ஸ்பேஸ். 2, மிக்ஸ்டு ஷேப்ஸ் வந்துச்சுன்னா அதை சிம்பிளா பிரிச்சு ஆட் பண்ணுங்க. 3, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆன்சரை எப்பவும் ஸ்கொயர் யூனிட்ஸ்ல எழுத மறக்கவே கூடாது. சூப்பரா கத்துக்கிட்டீங்க எல்லாரும். இப்போ ஒரு சின்ன வேலை. உங்க ரூமை ஒரு தடவை சுத்தி பாருங்க. எத்தனை ஷேப்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுது? உங்க புக், டேபிள், கதவு, இது எல்லாத்தோட ஏரியாவையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க.